இப்போவே இங்கே அழிச்சு கட்டிடுவோம் பார்த்துக்கோ. உன்னை எப்படி எனக்கு அழிக்கணும்னு சொல்லி தெரியும். உன்ன மாதிரி நான் எவ்வளோ பேயை பார்த்துருக்கேன், எவ்வளோ பேயை சமாளிச்சிருக்கேன். எனக்கு இதெல்லாம் புதுசு கிடையாது. இப்போ இங்கே நடந்து போனா ஐஸ். இப்போ தான் நேராக பார்த்தேன் இங்கே நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. யாரு? ரொம்பவே ரிஸ்க்கு தான். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லி. இந்த பங்களா பற்றி எனக்கு எந்த ஒரு விஷயமே தெரியாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அபார்ட்மெண்ட் ஆகிடுச்சுருந்தாங்க. ஏன்னு சொல்லி தெரியல. ஆனால் இந்த வீடு வாங்குறதுக்கு வந்து இன்னும் யாருமே வரலையாமா. கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு மேலே அபார்ட்மெண்ட்டாக இருக்குது. அந்த காலத்து பில்டிங் இது. ஸோ லைட்டு மினிமம் தான் யூஸ் பண்ண முடியும். இதில் போலீஸ் பிரச்சனை ஆகிடுச்சுன்னா எங்களுக்கு ரொம்பவே ரிஸ்க்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் எனக்கு வந்து வேறு ஏதாவது இடத்துக்கு போய்ட்டு பண்ணுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் பாருங்கள் பயந்து போய் எடுக்க வேண்டியதாக இருக்குங்க. ஹலோ, ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா இங்கே? கேட்குதுங்களா உங்களுக்கு சவுண்டு? பாருங்க, வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. பயங்கரமான வீடாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடு அபாண்டன்ட் ஆகி ஒரு 40 years 50 years. அந்த பில்டிங் வரும்போது ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல வந்து சீக்கிரமாக வீடியோ எடுத்துருவான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பில்டிங்குள்ளே வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல பேய் பிடிச்சிருக்காமா. ஒரு 20-30 மினிட்ஸ் மேலே கூட நீங்கள் இருக்காதீங்க. இருக்க அவங்களுக்கு ரொம்ப நீங்கள் இங்கே இருக்க ஆபத்து அதிகம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் டைமும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. உள்ளே வரும்போதே எனக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் கேட்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் ஆகுது இந்த இடத்துக்குள்ளே வரும்போதே. ஸோ பார்க்கலாம். இந்த படியெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை.
மேலே யாராச்சும் இருக்கீங்களா? Anyone living inside this building? கேட்குதா உங்களுக்கு? செகண்ட் அங்கே இருக்க அது இல்லாமல் வெளியிலேயே போர்ட் போட்டிருந்தாங்க, இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே யாராவது வந்தாங்கன்னா சுற்றுவாங்கன்னு வேறு போட்டிருந்தாங்க. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்களேன், ரொம்பவே ரிஸ்க் தான் இந்த இடம். இப்போது கேட்குதா? யாரு? ஹலோ, ஐசனை யாரோ ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. யாரு? May I know your name? உங்கள் பேர் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? இது இவ்வளோ பெரிய பில்டிங் சிட்டிக்கு நடுவில் வந்து அபண்டன்ட் ஆகிருக்குன்னா, இங்கே பாருங்கள், சிட்டி இங்கே தான் இருக்குது. சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ பெரிய பில்டிங் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக யாரும் யூஸ் பண்ணாத நிலமையில் இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்கும். அது இல்லாமலாம் இவ்வளோ நாள் அபண்டன்ட் ஆகிருக்க சான்ஸே கிடையாது. சுரங்க பார்த்த மாதிரி உள்ளே போயிட்டே இருக்கு ஒரு இடமும். கேக்குதா? ஹலோ, guys,
எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? நான் உங்களை எதுவுமே பண்ணலையே. இது உங்கள் வீடா? நீங்கள் எப்படி இறந்து போனேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? கேக்குதா? ஆட்டோமேட்டிக்காக பிளர் ஆகுது கைஸ். இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பிளர் ஆகுது. காதுக்கு இதெல்லாம் சுத்தமாக அடைச்சிருச்சு, ஒன்றுமே கேட்கல. குட்டி குட்டி சவுண்ட்ஸ் கூட கேட்குது. அந்த சவுண்டே வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சொன்ன மாதிரி 20 நிமிஷம் 30 நிமிஷம் மேலே இருந்தால் இங்கே பேய் பிடிச்சிருந்துருக்காங்க. நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன், பட் ஸ்டில் அவங்களாம் இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு லைட்டாக நெகட்டிவாகவும் ஃபீல் ஆகுது. பார்க்கலாம். யாரு? இங்கே நிறையா பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ தான் ஃபோக்கஸ் பண்ணுற பாருங்களேன், யாரும் நின்றுருக்க மாதிரி இல்லை மேலே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. May I know your name? பாருங்களேன், கம்பி மட்டும் ஆடிட்டுருக்கு தனியாக. உங்களை பற்றி எல்லாம் பயங்கரமாக சொல்கிறாங்களே, முடிஞ்ச என்ன ஏதாவது பண்ணி காட்டுங்க பார்க்கலாம். உங்களால் என்ன எதுவுமே பண்ண முடியாது. பாருங்களேன், கம்பி மட்டும் தனியாக ஆடிட்டுருக்கு. ஐஸ் இப்போவே காதெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஒரு மாதிரி காதெல்லாம் பயங்கரமாக அடைக்குது.
இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் இந்த இடத்துல தான் இருக்க போகிறேன். முடிஞ்சா என்னை ஏதாச்சும் பண்ணி காட்டி பார்க்கலாம். உனக்கு அவ்வளோ சக்தி இருக்குன்றாங்களே, என்ன உன்னால எதுவுமே பண்ண முடியாது. முடிஞ்சா என்ன ஏதாச்சும் பண்ணி காட்டி பார்க்கலாம். அசிங்கமா இல்லை உனக்கு? என் முன்னாடி வர வேண்டியதானே? என்னை பார்த்து பயப்படுறியா இல்லை என்னை துரத்தணும்னு நினைக்கிறியா? ஆ சொல்லு, உங்கள்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். ஐஷா, இங்கே பார்த்த மாதிரி இருக்கு. இப்போ தான் கன்ஃபார்மாக தெரியும். இங்கே யாரும் நின்று மாதிரி இருந்துச்சு. இப்போது இங்கேருந்து இப்போ இப்படி நடந்து போனாங்க. நேரம் ஆக எக்ஸ்ட்ரீமாக கேட்குது சவுண்ட்ஸ்லாம். முடிஞ்சா நீ ஏதாச்சும் என்ன பண்ணி பார்க்கலாம். உனக்கு அவ்வளோ சக்தி இருந்தா என்னை தொடு பார்க்கலாம். நீ அப்படி ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சா உன்னை இப்போவே இங்கே அடித்து கட்டிடுவோம். பார்த்துக்கோ, உன்னை எப்படி எனக்கு அழிக்கணும்னு சொல்லி தெரியும். உன்ன மாதிரி நான் எவ்வளோ பேயை பார்த்துருக்கேன், எவ்வளோ பேயை சமாளிச்சிருக்கேன். எனக்கு இதெல்லாம் புதுசு கிடையாது. இந்த மொழி உனக்கு தெரியுமான்னு கூட தெரியாது. எனக்கு இது மட்டும் தான் தெரியும். மலேசியன் லாங்குவேஜ்லாம் எனக்கு தெரியாது. ஐஸ், இப்போ தான் நேராக பார்த்தேன். இங்கே நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. யாரு? ஹலோ, பார்த்தீங்களா? ஐஸ் பார்த்தேன். கன்ஃபார்மாக தெரியும். யாரோ பார்த்தேன். கேமரா கேப்சர் ஆகிருக்கும். இங்கே வரவங்க எல்லாருக்குமே பைத்தியம் பிடிக்கும்ன்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? பேச ட்ரை பண்ணுங்க. ட்ரை டு டாக் வித் மீ. யாரையா பார்த்தேன். கண்டிப்பாக இங்கே யாரையா பார்த்தேன். இப்போ முன்னாடி வரலாமா? அங்கே பாருங்க நடந்து போகிறாங்க. ஹலோ, எங்கே போனீங்க? கைஸ், அங்கே பாருங்களேன்.
காதுக்கு இதெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் ஆகுது. சுத்தம் முடியல. எனக்கு காதுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்குது. அவன் சொன்னதான் உண்மை நினைக்கிறேன். எனக்கு எந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா நான் இந்த இடத்துல ஃபீல் ஆகிருக்கு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எப்படி சுட்டாவது பாருங்கள் நீங்களே. சுத்தமாக முடியலனால ஹலோ ஹலோ கைஸ் அங்கே பாருங்கள், கிளியராக தெரிஞ்சு பாருங்கள். கைஸ் சுத்தமாக முடியல. இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே இங்கே இருந்தால் எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி மண்டெல்லாம் வலிக்குது, உடம்புலாம் ஏறி ஆரம்பிக்குது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப 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 இது ரிஸ்க் எடுத்து லொக்கேஷனுக்குள்ளே வந்திருக்கேன். இந்த லொக்கேஷனுக்குள்ளே வரவே முடியாதம்மா. நிறைய பேர் என்னை வான் பண்ணி அமிச்சாங்க இந்த லொக்கேஷனுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் உங்கள் எல்லோரும் என்டர்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த லொக்கேஷனுக்குள்ளே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தேன் இன்றைக்கி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நெக்ஸ்ட் ஒரு பிரம்மாண்டமான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.